மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்பாக அமைச்சர் பொன்முடியின் பேச்சிற்கு கனிமொழி கண்டனம் தெரிவித்திருந்த செய்தியையும் பார்த்திருந்தோம். இந்நிலையில் தற்போது திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக முன்பாக திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். வனத்துறை அமைச்சரும் பொன்முடியும் வனத்துறை அமைச்சரான பொன்முடி திமுகவில் துணை பொதுச் செயலாளராக பதவியில் இருந்து வருகிறார். இந்த நிலையில தலைமை கழகம், அதிமுகவுடைய தலைமை கழகம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடி வகித்து வரக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடந்த 6ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியில பேசக்கூடிய அந்த பேச்சு என்பது சர்ச்சையாகியிருந்தது. இந்த நிலையில இன்று காலை கூட திமுகவுடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்துல அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில கட்சி பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடி வகித்து வரக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அந்த செய்தி குறிப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பா இதை பார்க்கணும். குறிப்பாக துணை பொதுச் செயலாளராக திமுகவுல 5 பேர் இருக்கக்கூடிய நிலையில அதுல ஒருவர் தற்போது அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொது வெளியில் அவர் பேசிய அந்த கருத்துக்கள் என்பது மிக பல்வேறு தரப்பிலிருந்து பெரிய கண்டனங்களை, எதிர்ப்புகள் வந்த நிலையில தற்போது திமுக இத்தகைய ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. மூத்த அமைச்சர்கள் ஒருவராக இருந்து வரக்கூடியவர் பொன்முடி அவர்கள். அண்மையில் கூட இணைப்பிலேயே காத்திருங்க.